ரஜினி வந்து என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காரா, கேஸ் போட போகிறாராம். எத்தனை சினிமாவில் எத்தனை நீங்கள் வந்து ட்ரெண்டு மாறினாலும் சரி, பட் உங்களுக்கு எப்பாவது பயமா இந்த இருக்கு? பயம் இல்லை. இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. துரோகம் எவ்வளவு வார்த்தை சொன்னாது, இதில் எவ்வளோ நஞ்சு இருக்குது, எவ்வளோ விஷம் இருக்குது இந்த வார்த்தை. தோல்வி தான் மிகப்பெரிய ஆசான். அந்த தோல்வி நான் என்னோட முதல் 5 படம் ஹிட், 6வது படம் வந்து ஓடல. நாம் இருவர் நமக்கு இருவர் 5 வெற்றி கொடுத்த பாடத்தோட அது ஒரு தோல்வி கொடுத்த படம் பெருசு. சினிமாவில் எங்கள் திரையுலகத்தில் என்ன அதான் நடக்குது. ஒரு படம் ஆனால் ஒரு படம் ஓடிச்சுனாலும் கவலைப்படுறான், ஒன்று அவன் மாத்திரை போடுறான், தோத்துருச்சுன்னா நம்ம மாத்திரை போடுறான். ஓடிச்சாது ஐயோ மாத்திரை போடு, எப்படி ஓடிச்சு அம்மா, ஒரு 2 மாத்திரை ஆமாம் கூட கப்பன் போட்டு தண்ணியை போட்டு. சார் உங்களுடைய ஒரு ஃபோட்டோ. இவர் என்னுடைய தீவிர ரசிகங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு. எனக்கு பெரிய சாதாரண அல்லமா அவர். ஆஸ்கார் அவார்டை ஒரு சாக்கு மூட்டையில் அள்ளிட்டு வந்து தன்னுடைய அம்மாவுடைய காலில் போட்டார் பார்த்தீங்களா. இவர் மாதிரி ஒரு யார் வாங்க முடிச்சா? இவருக்கு எனக்கு தெரிய அவங்க வந்து நாங்கள் சினிமாவுக்கு வர்ற ஒரு சில இன்னும் சின்ன பிள்ளையாக இருந்திருப்பாங்க, சிலவங்க பிறந்திருக்க மாட்டாங்க. எப்படி 2வது ஜென்ரேஷன், ஆமாம், ரெண்டு இருக்குமா, எங்கள் ரேஞ்சுக்கு 2வது ஜென்ரேஷன். அவங்க எங்கள் 2 பேரை பார்த்து என்ன கத்துறாங்க. அவர் சொல்லுவார், அண்ணே பற்றி இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு ஜாப்பே போட்டுருக்கான் பாருங்க, கட்டி விடுவார் பாருங்க, கடன்னு ஒரு பொண்ணா காட்டுவார். என்னன்னா இது, அண்ணே உங்கள் பசங்கத்தையே வச்சு பாட்டா போட்டு ஏதாவது ரியாக்ஷன் பண்ண முடியாது. அதுக்குள்ள இருந்தாலும் இவ்வளோ ஆசை கையை பிடிச்சி அடுத்த நான் மட்டும் தனியாக வந்து என்னோட வளர்ந்த ஒருத்தர் வந்திருக்கேன், அவன் தான் மொத்த பிளான் போட்டுருக்கேன். யோ போட்டு கொடுக்குறியா பாவி யோ. அது ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து அது எப்படி வயிறு குலுங்கு சிரிக்க போறோம் அப்படின்றது வந்து தெரிஞ்சு போச்சு. ட்ரெய்லருக்கு தெரியுது உங்களுக்கு? நீங்க எனக்கு இப்ப பார்க்கும்போதே தெரியுது. என்ன நீங்க அப்படி சொல்றீங்க சார்? நான் தெரியாம கேக்குறேன். கண்டிப்பா தெரியுது. ட்ரெய்லர்லயே உங்களுக்கு தெரியுது. ஆமா உங்களோட எப்போதுமே உங்களோட ரியாக்ஷன்ஸ்க்கு நாங்க பெரிய ஃபேன். அது உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து கேட்டு உங்களுக்கே போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சொல்லுங்க, அது எனக்கு தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு உங்களோட ரியாக்ஷன்ல இருந்து ஒரு டயலாக் நீங்க முடிச்சிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாக்குறதுக்கு அது எல்லாத்துக்குமே நாங்க ஃபேன். இப்போ இந்த ஃப்ரேம் பார்க்கும்போதே இல்லை சார், இது வந்து அவ்வளோ லைவ்லியா அப்படி இருக்கு. இது படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து சீனை பற்றி இது எப்படி ஷூட் பண்ணீங்க சார் அப்படின்னு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது வந்து நகரம்ல ஏரியா கோடா அப்படின்ற அந்த ஒரு சீனு. அது ஷூட் பண்ணும்போது இத்தனை நாள் கழிச்சும் அது வந்து ட்ரெண்டில் இருக்க போகிற ஒரு சீனுன்றது எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்சுதா? இல்லை, எடுக்கும்போது எல்லாமே வந்து ட்ரைங் ஃபார் த பெஸ்ட். நீ எந்த சீன் எடுக்கும்போது இது வந்து சூப்பராக வரப்போகுது, இது சுமாராக வரப்போகுதுன்னே நம்ம எடுக்க மாட்டோம். எடுக்கும்போதே வந்து பிரமாதமாக அந்த சீன் வரப்போகுதுன்னு. ஆனால் சில சமயம் நம்மளையும் மீறி சில விஷயங்கள் அமையும். அந்த வாடா ஏரியாவுக்கு வாடான்னு அமைஞ்ச சீன் ஆகட்டும். ஆனால் இந்த படமே பார்த்தீங்கன்னா கேங்கஸ் படமே அந்த சீன் எடுக்கும்போது எல்லாமே அமைஞ்சுது. அதில் வர அந்த ஆட்டோ டிரைவர் கூட அந்த டைமிங்கில் ஓட்டிகிட்டு வந்தது. அதில் ஒரு லுக் கொடுப்பாரு, என்னால் லைஃப்லேயே மறக்க முடியாத லுக்கு. எப்படின்னா நான் நின்றுட்டுருப்பேன், நான் நின்றுட்டு இருக்கும்போது இவர் வந்து என்னை கிராஸ் பண்ணி போவார். அதாவது பார்த்து அந்த சின்ன ஒரு டர் இருக்கும், ஆனால தெரிஞ்சாத மாதிரி ஒரு லுக்கை விட்டுட்டு நடந்து போவார் பாருங்க. அது ஒரு கம்பீரம். சார் அந்த லுக் மட்டும் ஞாபகம் இருக்கா சார்? இப்போ ஆசைப்படுறோம். அது வாக்கிங்ல வர்றது. சரி, அந்த ஆட்டோல போறப்ப ஒரு மாதிரி கிராஸ் அப்படி போறது, இப்படி இந்த பக்கம் திரும்பி போறது, இந்த அங்கதான் ஆள் நிக்குது, அவரை பார்க்காத மாதிரி அந்த லுக்கு நான் ரசிச்சேன் பாருங்க. அந்த மாதிரி இந்த படத்துல இன்னொரு லுக் கொடுத்துருக்காரு. அதாவது அந்த லுக்கு இந்த லுக்கு சம்மந்தமே இல்லை. இதுல ஒரு வீட்டுக்குள்ள வர்றாரு, வில்லனோட வீட்டுக்கு தனியாலாம் மாட்டிக்கிறார் போய் உள்ள. அந்த உள்ள நுழையும் போது ஒரு சாதாரணமா ரவுடி நின்று இருப்பான். அவன் பாட்டுக்கு அவனுக்கு இவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா இவருக்கு பயம். ஆனா பயத்தை அவன்கிட்ட காட்டி கொடுக்க கூடாது. ஸோ அந்த கிட்டத்தட்ட சீக்வன்ஸ் ஒன்று தான். அந்த இடத்துல வந்து என்னை பார்த்து பயப்படணும், இங்க வந்து ரவுடியை பார்த்து பயப்படணும். சீக்வன்ஸ் ஒன்று, நடிக்கிற இவரும் ஒன்று, ஆனா அந்த எக்ஸ்பிரஷன் சம்மந்தமே இருக்காது. பட் அது கூடு விட்டு கூடு பயிர் தான். அது வேற இது வேற, அது வேற ஆளு இது வேற ஆளு. என்கிட்ட சில வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை நீங்க வந்து டக்குன்னு நீங்க வந்து சொல்லலாம். என்ன சொல்ல தோணுதோ நீங்க அதை சொல்லலாம். எக்ஸாமா? உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிற அளவுக்கு நான் தயாரா வரல. என்ன முதல் வார்த்தை பணம் அப்படி சொல்லும் போது என்ன தோணுது? அத்தியாவசியம். ஓகே. யார் சாதாரண குடிமன்லேருந்து பெரிய பணக்காரன் வரைக்கும் பணம் இல்லாமல் வாழ முடியாதம்மா. பணம் தானம்மா வாழ்க்கை. பணம் இல்லைன்னா எப்படி வாழ முடியும்?
அது ஏழையாக இருந்தாலும் பணக்காக இருந்தால் பணம் வேணும்ல. ஓகே. இப்போ அதுவும் நாளாக கைக்கு வராதாம்ல பூரா, சும்மா இதில் கொண்டு கொடுத்தா தான் வருமா? ஆமாம், ஏதோ டிஜிட்டல். சரி, அடுத்த வார்த்தை வந்து துரோகம். எவ்வளவு வார்த்தை தெரியுமா அது? இதில் எவ்வளோ நஞ்சு இருக்குது, எவ்வளோ நஞ்சு இருக்குது, எவ்வளோ விஷம் இருக்குது இந்த வார்த்தையில். துரோகத்தினால தான்மா ரொம்ப பேர் நான் ரொம்ப பேர் ரொம்ப ரொம்ப இதாக நடந்திருக்காங்க. அதில் நானும் பாதிக்கப்பட்டேன். துரோகங்கிறது சாதா, அதுவும் நம்பிக்கை துரோகங்கிறது அதை விட மோசம் இல்லை. நம்பி வாழ்கிறது வேறு, என்ன நம்பாமல் வாழ்கிறது வேறு. ஆனால் நம்பி வாழ்கிறவன் எத்தனை பேர் துரோகத்தில் தான் அழிகிறான். அந்த பேர் துரோகங்கிறது மோசமானது. உங்கள் வாழ்க்கையிலும் அதனால பயங்கர அடிகள் இருந்திருக்கு. அது நிறையா, என் வாழ்க்கை மட்டும் இல்லை, எனக்கு முன்னால் அந்த எல்லாம் இருக்குது. காமெடி சூரியராஜா அனுப்பிச்சிருக்காரு, அது ரொம்ப நிறையா நடிகர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ சூரியராஜா ஒரு படத்தில் மேக்கப் போட்டுருந்தாராம்னே என்னண்ணே, செயின் இருக்குல்ல உள்ள மேக்கப் போட்டுருக்கும்போது மேக்கப் ரூம் போவாராம். போனோடனே செயினை கட்டி இந்தாடா அப்படின்னு கொடுப்பாராம். என்னண்ணே வாங்கிட்டு மேக்கப் ஷூட்டிங்லாம் முடிச்சு சாயங்காலம் கொடுறா அப்படின்னு வரான், கொடுத்து வாங்கலாம். இப்படி நல்லா கிளம்பி சார் நகைச்சியாகவே சொல்கிறேன் நான். அப்புறம் தினம் காலைல வருவாராம். அப்புறம் மேக்கப் போடுறதுக்கு இந்தாடா அப்படின்னு மேக்கப் பண்ணி வாங்கிக்கிடுவான். அப்புறம் சாயங்காலம் வந்து கொடுறா அப்படின்னு கேட்டால் கொடுத்துருவாங்களாம். ஓனர் இந்தாடான்னு வந்து சாயங்காலம் கொடுறா அப்படின்ட்டுருக்காரு. என்ன கொடுறா அப்படின்ட்டுருக்கேன். அவன் செயினை கொடுறா இன்னைக்கு ஏன்ட்ட கொடுக்கலையே அப்படின்னு என்ன வந்து வாங்கிட்டு போயிட்டான். இந்தாடா குர்ரான்னு வாங்கிட்டு போயிட்டான். நடுவில் வேற யாரோ இந்தாராக்கு வந்து அவன் இல்லை அங்கே, அவன் தானா இல்லை அவன் வேறையா எவன் யாருக்கு என்னடா சொல்றீங்க 25 பவுன்ரா டே அப்படின்னாரா. குர்ரா என்ன குர்ரா என்னடா அப்படி சொல்ற, எப்பயும் கொடுப்பேடா நகை, இன்னைக்கு ஏன்ட்ட கொடுக்கலையேனே அப்படின்னு நானா அவன். இப்போ நகை அது துரோகம் எங்கே இருக்குதுங்களா, அதுக்கப்புறம் கிருன்னு உட்காந்தோன்னா 3 நாள் லீவ் போட்டு வீட்டுக்கு போயிட்டாரா. எனக்கு வேணாம் சினிமா. ஓகே. ஏமா திரும்பி பார்க்காம கொடுக்கறது வந்து பெரிய கொடுக்கறத விட எதுக்கு கொடுக்கறதுக்கே துரோகம் நடக்குது. இப்போ இதெல்லாம் ஒரு சாதாரண மட்டும் தானே. என்னென்ன உங்க லைஃப்ல சார் துரோகம்? அதான் ஒரே வார்த்தை அவர் சொன்னது, சகஜம். துரோகத்தை கிராஸ் பண்ணாம யாருமே வர முடியாது. அதனால வாழ்க்கையில அது சகஜமா எடுத்துட்டு போயிடணும். நெக்ஸ்ட் இல்ல வாழ்க்கையில கிராஸ் பண்ணாம இருக்க முடியாது. ஆமா என்ன ஆமா. அப்ப அந்த அவங்கள்ட்ட ஒதுங்கி அதுக்கப்புறம் சுதாரிக்கணும். வெற்றி, உங்க வாழ்க்கையில வெற்றி அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன ஒரு ஒரு தருணம் ஞாபகம் வருது? தருணமா ஏதோ ஒரு தருணம் இல்ல வெற்றி அப்படி சொன்னோடனே உங்க வாழ்க்கையில எங்க அசோசியேட் பண்ணிக்கிறது? ஒவ்வொரு படம் வரும்போது அது வெற்றியை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். அது வெற்றி வரும்போது அதோட சந்தோஷம் தனி. உழைக்கிறதே வெற்றியை நோக்கி தானே. ஓகே, சூப்பர். வெற்றி எப்படி? வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் கலை அன்னை சேரும். கலையத்தான் சேரும். வெற்றி நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். வெற்றி பாதை தான் போவான். அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி இடையில துரோகம் அது இது இது நிறைய ரோடு கிராஸ் எல்லாம் ஆகும். அதெல்லாம் நம்ம பாதை வந்து எந்த பாதையும் வெற்றி பாதையை நோக்கி போவோம். ஓகே, என்னண்ணே அதே தானே. அவ்வளோதான். அதே தான். ஓகே, அடுத்தது வந்து தோல்வி என்ன கற்றுக் கொடுத்தது உங்க வாழ்க்கையில? தோல்வி தான் மிகப்பெரிய ஆசான். அந்த தோல்வி நான் என்னோட முதல் 5 படம் ஹிட்டு, 6வது படம் வந்து ஓடல, நாம் இருவர் நமக்கு இருவர்ன்ட்டு. 5 படம் 5 வெற்றி கொடுத்த பாடத்தோட அந்த ஒரு தோல்வி கொடுத்த படம் பெருசு. அதனால தோல்வியும் தேவை வாழ்க்கையில வந்து வெற்றி மட்டுமே இருக்கக்கூடாது, தோல்வியும் தேவை. தோல்வி தான் மிகப்பெரிய ஆசான். சூப்பர், ரொம்ப டீப்பான விஷயம் அப்படியே சொல்லிட்டீங்க. நல்லா சொல்றாரு அவர். தோல்வி தான் நம்மளை திருத்தம், தோல்வி தான் நம்மளை அடுத்து சரி பண்ணோம். ஒரு படம் தோத்தவொடனே அவ்வளோதான்ப்பா சோழி முடிஞ்சு போச்சுன்றாங்க வாழ்க்கையில். சினிமாவில் எங்கள் திரையுலகத்தில் என்னன்னா அதான் நடக்குது. ஒரு படம் ஆனால் ஒரு படம் ஓடிச்சுனாவும் கவலைப்படுறான், ஒன்று அவன் மாத்திரை போடுறான், தோத்துருச்சுன்னா நம்ம மாத்திரை போடுறோம். ஓடிச்சு அது, ஐயையோ மாத்திரை விடு, எப்படி ஓடிச்சு அம்மா ஒரு 2 மாத்திரை ஆமாம் கூட கப்புன்னு போட்டு தண்ணியை போட்டு படம் நல்லாவா இருக்கு. இல்லை நேற்று சொன்னா இல்லை என்ன படம் பயங்கர கிட்டாமுங்க. நீங்கள் வேறு அவன் ஃபோன் பண்ணி கேட்டக்கு இல்லை அது அப்படின்னு நானே படம் பெரிய பம்பர் கிட்டான். ஒரே நாளில் அவகிட்ட 800 கோடி பஸ்ஸெல்லாம் இன்னொரு மாத்திரையை கூட வாங்கி கப்புன்னு போட்டு கிட்ட பார்த்தா 3 நாளைக்கு எந்திரிக்க மாட்டான். 4ஆம் நாள் பார்த்தா அண்ணே இன்னைக்கு பயங்கர வசூலாம்னு போங்கடா ஐயா அப்படின்னு சொல்ல. ஆக ஒரு படம் ஜெயிச்சிச்சுன்னா அவன் என்ன ஆயிடுறான்னா அவன் அது எங்கள் சினிமாவில் அடாடாடாடா ஒரு படம் தோத்தா எவ்வளோ சந்தோஷப்படுறான், எவ்வளோ ஆனந்தப்படுறான். ஒரு அரமனைன்னு ஒரு படம் தான் இருக்கும் இந்த போன வாட்டி, அந்த படம் நல்லா இருக்கு. ஆமாம்,
வெளியே வந்தோடனே யாரும் கேட்குறான் குஷ்ப மாட்டோம் படம் என்னம்மா அவ்வளோதான் இல்லை ஓ போய் உள்ளே போய் பாரியா படத்தை படம் அவ்வளோதான் நல்லா இருக்கு படம் அப்படின்றாங்க இந்த அம்மா. இல்லைங்க தெரியலன்னு வெளியே சொன்னாங்க. நீ சொல்லுவப்போ உள்ளே போய் பாரு படம் நல்லா ஓடிக்கிறதுக்கு நல்ல பஸ்ஸுலேருந்து போயிட்டாங்க பாரு. அவன் கவலையோடு வெளியே வந்ததை பார்த்தேன். ஏன் என்னவா அதாவது ஒருத்தன் ஜெயிச்சான்னா அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறாங்கம்மா. இது எப்படி தோத்துட்டானா அப்படியே ஆனந்த கண்ணீரில் சிரிக்கிறான். காணா அப்படி இருக்கு. அது திரையுலகத்தில் அடாடாடா சொல்லிக்கிறாங்க. இது யார் ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஆனால் அவன் கண்டிப்பாக மீடியா சம்மந்தமெல்லாம் இருக்க மாட்டான். மீடியா வேற மாதிரி இருக்கும். இது மாதிரி பிராண்டுங்கிறது வேற. யாரோ சம்மந்தம் இல்லாமல் உள்ளதுப்பா. இப்போ ஒன்று போட்டுருக்காங்க. நான் இப்போ காட்டினேன் வெங்கடத்தை காட்டினேன். இப்போ என்ன போட்டிருக்காருமா ரஜினி வந்து என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காராம், கேஸ் போட போகிறாராம். அது ஒருத்தன் போட்டுக்கிட்டான். ரஜினி இதுக்கு என் மேலே போட்டுறாரு, கூலியிலேருந்து நான் கூப்பிட்டு நடிக்க மாட்டேன்ட்டான், இனிமேல் வடிவேலு எந்த படத்தையும் நடிக்க முடியாது அப்படின்னு ரஜினி சொன்னாராம். இப்போ போட்டிருக்காங்க. இப்போ இது எப்போ வெங்கட உண்மையாவே கூலியில் அந்த காட்ட இருப்பவங்க அப்போ வெங்கட கட்டி ஏப்பா இது எப்போ நடந்துட்டேன் இதுதானே எனக்கும் புரியலைன்னு அழுகுறான் அவன். இது இப்படி ஆளாளுக்கு ஒன்றுன்னு அவன் வாயில் வந்ததெல்லாம் கிளப்பி விட்டு என்ன எதை உண்மை எது போய் எதுன்னு ஒன்றும் புரியலை, நம்ம கண்ணை நம்மாலே நம்ப முடியலை அப்படின்னு பாடினார்ல கண்ணாசன். அதுதான் ஞாபகப்படுத்துது. இப்போ பார்த்தீங்கன்னா பொய் தாம தலைவிரிச்சு ஆடுது. ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள நாங்கள் படுற பாடு எப்படின்னா அப்படி ஒரு புள்ளையை பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா உண்மையாக நினைக்கிறது ரூமர்ஸ் அந்த மாதிரி வர்றது ஏதாவது அந்த மாதிரி சார் பார்த்து என்ன இப்படி நடந்தது அப்படின்னு சார் ஷாக் ஆயிட்டாங்க அந்த மாதிரி லைக் நான் வந்து ஒரு குதிரைக்கு லாடம் கட்ட மாதிரி நான் எந்த சோஷியல் மீடியாலையும் இல்லை, எதுவுமே இல்லை. ஏதாவது நல்ல விஷயம் வந்தா எனக்கும் அதெல்லாம் கிடையாது. ஒன்று ஆணும் ஒன்று ஆப்பு தான் எனக்கு. ஆமாம் என் ஃபேமிலியோ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல விஷயம் மட்டும் என் கண்ணில் காட்டுவாங்க. அவ்வளோதான். என் வாழ்க்கை சந்தோஷமான பாசிட்டிவான வாழ்க்கை. சூப்பர். லாஸ்டா இல்லை நல்ல விஷயம் காட்டாங்களா நம்ம டிவியில் ஏதாவது பார்க்கும்போது தெரியலண்ணே. ஆமாம் ஆமாம். இது காட்டணும். ஒரு டிவி சேனலை போட்டோமா டக்குன்னு வருது இல்லை. என்கிட்ட கொஞ்சம் ஃபோட்டோஸ் இருக்கு, அதோட மெமரிஸ் அது சார்ந்த மெமரிஸ் மட்டும் கேட்டுருங்க. ஃபர்ஸ்ட் சார் இது உங்களுக்கான ஃபோட்டோ சார். இது எனக்கு அது ரொம்ப பிடிச்ச வாடா வா வா ஏரியாக்கு வா அப்படின்ட்டு எடுத்த காமெடி. எனக்கு அதில் பிடிச்சது வடிவேல் கெட்டப். அது ரிலேட்டடாக ஒரு கேள்வி வரும். ஸ்டைலா என்ன ஸ்டைல் பண்ணி பாண்டியா என்ன வாழ்வாய் கமலஹாசன் நான் சொன்னானோ ரொம்ப அப்பயே உஷாராகிறாரு. ஆமாப்பா ஏதாவது பிரச்சனை இருக்காரு. அதில் வாழ்வாய் இல்லை கமலஹாசன் சார் செத்துருவாருனோட ஒரு ஷாக் கொடுப்பாரு பாருங்க அப்படின்ட்டு. தட்ஸ் ஒன்லி அவரால் தான் முடியும். சூப்பர். ஓகே. ஐயோ அது என் குடும்ப கதை. பயங்கர ஒரு ஸ்வீட்டான ஒரு பிக்சராக இருக்கு. அண்ட் வந்து சார் இந்த கிரீன் ஃபிளாக் ரெட் ஃபிளாக் ரிலேஷன்ஷிப்ல அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களையும் வந்து அந்த கிரீன் ஃபிளாக் லிஸ்ட்ல இப்போ வந்து சேர்த்திருக்காங்க. நீங்க வந்து மேம் மேல வச்சிருக்கிற லவ்வா இருக்கட்டும், ரீசெண்டா நீங்க திருப்பதி போயிட்டு நான் வந்து மேம்காக நீங்க வந்து முடிய இருக்குன்னு அதை கேட்டதும் ஆஹா எல்லா பெண்களும் எனக்கும் சுந்தர்சி சார் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கிரீன் ஃபிளாக் உள்ள வந்து உங்களை சேர்க்கிறாங்க. ஆமா ஆமா அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் இந்த மாதிரி கிடைச்சா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் புகழ்றாங்க சார் அவரை. தேங்க்யூ. ஸோ இது எவ்வளவு ஸ்பெஷலான பிக்சர்? மை மோஸ்ட் ஸ்பெஷல் 3 பேரில் வந்து உலகத்தில் என்னோட 3 டாப் மோஸ்ட் ஸ்பெஷலில் 2 பேர் அந்த ஃப்ரேமில் இருக்காங்க. இன்னும் என்னோட எங்க டாக்டர் இல்லை. ஆமா அது நம்ம கீழே அப்புறமா நாங்க வந்து ஆட் ஸோ தட்ஸ் மை மோஸ்ட் ஸ்பெஷல். மேம் வந்து யங் ஆயிட்டே காம்படிஷன் பயங்கரமா இருக்கு. நிலைமை நினச்சி பாருங்க 4 நாள் அவங்க யங் ஆகிட்டு போகிறாங்க. ஓகே சூப்பர் சார். உங்களோட பிக்சர்ஸ் முடிஞ்சது சார். உங்களுடைய ஒரு ஃபோட்டோ ஏ ரகுமான். டக்குன்னு இந்த ஃபோட்டோ பார்த்தது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இவர் ஒரு அவருடைய மியூசிக்ல நீங்க பாடி அந்த பாட்டு சமஹிட். இவர் வந்து எப்படி கேட்டீங்கன்னா இவர் என்னுடைய தீவிர ரசிகங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு. எனக்கு பெரிய சாதாரண இல்லைம்மா அவர். ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்த ஒரு அருமையான தமிழவன் இந்த மனுஷன். ஆஸ்கார் அவார்டை ஒரு சாக்கு மூட்டையில் அள்ளிட்டு வந்து தன்னுடைய அம்மாவுடைய காலில் போட்டார் பார்த்தீங்களா. இவர் மாதிரி ஒரு யார் வாங்க முடிச்சா? ஆஸ்கார் வாங்க முடியாதுன்னு எத்தனையோ பேர் போகிறாங்க. இந்த ஆஸ்கார் அவார்டை பண்ணால் அந்த அழகாக அசால்ட்டாக தூக்கி போட்டாருப்பாங்க. எத்தனை முறை? ஒரு 4 தடவை வாங்கியிருக்காருல்ல. 2 தடவை வாங்கிட்டாரா? அந்த ஆஸ்கார் அவார்டே டொசுக்குன்னு பழைய பாத்திர கடை மாதிரி ஆக்கி விட்டார். அதனால இவர் ரொம்ப பிடிக்கும். இதுலயும் வந்து ஒரு பாடி லாங்குவேஜ்ல இருந்து சச்சினா. ஆமா ஏண்டா பாலாஜி நீ அங்க வரும்போது நல்லா தெரியுற. அது நல்ல ஒரு 2-3 காமெடி நல்லா இருக்கும். என்ன ஏப்பா டேய் நான் இங்கே அங்கேருந்து வர கிட்டக்கு வர திடீர்னு காணாம போயிடா. அப்போ பீஸ் போச்சு அப்படி. ஆமாம்
இது நல்ல காமெடி இது. ஆமா. ஆமாம். வேற அந்த படமும் ரீ-ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதுவும் வந்து நாங்க நல்லபடியாக நல்லா இது ஆதவன்மா. ரவிக்குமார் சாருடைய காம்பினேஷன். இது ஆதவனுக்கு முன்னால் ஒரு படம் பண்ணாங்க ரெட்ஜனில். அந்த படத்துடைய கதையை வந்து நான் எனக்கு சரியாக இது பண்ணல. அப்போ டெப்டி சிஎம் இருக்கா, ஒரு இப்போ இருக்க சிஎம் இருக்கார்ல ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அப்போ வந்து ஒரு டெப்டி சிஎம்மாக இருக்கார். ராமநாதன் சொல்லி அவர் ஃபோனில் கேட்குறாரு எனக்கு, ஆனால் இந்த கதை ஃபஸ்ட்டு எனக்கு வந்த கதையில் கொஞ்சம் உடன்பாடு இல்லாமல் இருக்குது. நிறைய அது படம் பேர் என்ன ரெட்ஜனில் பண்ணார் இவர். என்ன பண்ண அது முதல் படம். அது பண்ணதில் எனக்கு அந்த கதையில் எனக்கு இதில் பிரகாஷ்ராஜ் இந்த மலேசியாலாம் போயிட்டு வராங்கல்ல குருவி. குருவி. அதில் வந்து காமெடி நகைச்சுவை கொஞ்சம் கம்மியாக இருக்குது எனக்கு அப்படின்னு அப்படியா அவர் உதயம் கேட்டார். இப்போ அடுத்த படம் வந்து ரவிக்குமார் வச்சு பண்ணுறாங்க, அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டார். கதையே கேட்க வேணாம்னே. அப்படியா? ஏன் இல்லை, அவர்கிட்ட கதையே கேட்க வேணாம், எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அந்த படம் தான் ஆதவன். அப்பா அடி தூ கிளப்பி அடித்த படம் பூரா சீன் பை 6. இந்த 6 நீங்கள் எதுலேயும் பார்க்கலாம். சூப்பர். அது வந்து தேங்க்யூ சார். 3 பத்திரமா வச்சு சார். இப்போ வந்து இன்னைக்கு இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எல்லாருமே பேசிக்கிறாங்க. ட்ரெண்ட் அப்போ எப்பவுமே வந்து ட்ரெண்டில் இருக்கிற 2 நபர்கள்னா உங்கள் 2 பேரை வந்து கண்ணை மூடி நாங்கள் சொல்லிடுவோம். எப்படி அப்படி எப்போதுமே ட்ரெண்ட்லேயே இருக்கீங்க? இது நல்ல கேள்வி மாதிரி. அதாவது இப்போ நான் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம், நம்ம காலேஜ் ஏசிஎஸ் காலேஜ். அங்கே போயிருந்தோம்மா. இப்போ எனக்கு தெரிய இவருக்கு எனக்கு தெரிய அவங்க வந்து நாங்கள் சினிமாவுக்கு வர்ற ஒரு சில இன்னும் சின்ன பிள்ளையாக இருந்திருப்பாங்க, சிலவங்க பிறந்திருக்க மாட்டாங்க. எப்படி 2வது ஜென்ரேஷன். ஆமாம், 2 இருக்குமா, எங்கள் ரேஞ்சுக்கு 2வது ஜென்ரேஷன். அவங்க எங்கள் 2 பேரை பார்த்து என்ன கத்துறாங்க தெரியுமா? சின்ன காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஏன்னா ரொம்ப போனால் 24 25 வயசு இருக்கும். அவங்க இன்னைக்கு இந்த கரண்ட்டுக்கு வர்றாங்கல்ல, அதுதான் எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. ஆக இந்த ட்ரெண்டு வந்து காலம் பூரா எந்த காலத்துக்கு அழியாது. எத்தனை சினிமாவில் எத்தனை நீங்கள் வந்து ட்ரெண்டு மாறினாலும் சரி. பட் உங்களுக்கு எப்போது பயமா இருக்கு? பயம் இல்லை. ஃபார்ம் அவுட் ஆயிரும், அந்த ட்ரெண்ட் இல்லாம போயிடும் அப்படிலாம் இல்லை. இதுதான் வாழ்க்கை, மனுஷன் வாழ்க்கை தானே. அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கான். எது பேசினாலும் இது மாறாது. இந்த மொழி மாறாது, இந்த ஆக்ஷன் மாறாது. இப்போ நம்ம பார்க்க எத்தனை பேர் பார்க்குறான், கத்தலாம் மிரட்டலாம் சவுண்டை கொடுக்குறான், என்ன செய்யலாம் ஒன்றும் டே நாளைக்கு செத்தடாமா தனியாக கூப்பிட்டு 4 மிதி மிச்சம் நானாக பேசிட்டேனே அவங்கள சொல்லவே இல்லைங்கிறான். என்ன சொல்லுங்க, இது என்ன செய்யறது? சவுண்டு தான். ஆக எனக்கு தெரிய ரொம்ப பேர் சினிமாவில் வர வடிவேல தான் இருக்கான் வெளியில். என்னண்ணே தப்பா சொல்றது? நீங்க அந்த ட்ரெண்டுன்னு சொல்லும்போது அதான் என்னன்னைக்கும் வந்து மாறாது வந்து என்டர்டெயின்மெண்ட், சிரிக்க வைக்கிறது. மாறாத எம்ஜிஆர் சொன்னார்ல, மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது பண்ணார்ல, இது என்னைக்குமே மாறாது, ஒரே மாதிரி தான் இருப்பான். பட் அது நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? ஓகே, நம்ம ட்ரெண்டில் கரெக்டாக ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கோம், ஒருவேளை நம்ம ட்ரெண்ட் அவுட் ஆயிருவோமோ இல்லை ஆயிட்டோமோ இல்லை எங்கேயாவது பேசும்போது அந்த ஒரு தாட் வந்து எங்களுக்கு அது அப்படி தெரிஞ்சதே இல்லை, எங்களால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. நெகட்டிவாக யோசிக்கலாமா எதுக்கு? என்னன்னு இல்லை, அது உண்மை. என்னன்னா அதானே கரெக்ட். என்ன பாசிட்டிவாக தான் யோசிக்கணும். பாசிட்டிவாக தான் நம்ம ஜெயிப்போம், வெற்றிங்க. நம்ம ஏன் அந்த நெகட்டிவ் ஏன் போகிறோம்? இன்னொன்று ட்ராக் ரெக்கார்டு. இப்போ என்ன பொறுத்தவரைன்னா ஆண்டவன் புண்ணியத்தில் அதே மாதிரி என்னை பொறுத்தவரை 2 பேருமே எம்ஜிஆர் தீவிர ரசிகனாங்க. ஆமாம், ரொம்ப ரொம்ப அவர் ரசிக்கக்கூடிய ஆள். அதனால் அந்த எனர்ஜிலே இருக்கிறது எப்போ பார்த்தாலும். என்னென்ன ஆமாம், பாசிட்டிவிட்டி நல்லது. என்ன தான் சொல்லுவேன், லைஃப்பில் என்ன பார்க்குறதே வந்து எல்லாம் நன்மைக்கே. ஆஃப் கிளாஸ் ஃபுல்னா சரக்கு இல்லை. பொதுவாக வந்து ஆஃப் கிளாஸ் எம்டின்னு எப்பயும் நான் பார்க்க மாட்டேன். எப்பயும் வந்து அது எதையுமே பாசிட்டிவாக பார்க்கறது. அப்புறம் ஆண்டவன் அருள் ப்ளஸ் என்னை பொறுத்தவரை நான் தெய்வங்களாக பார்க்குறது வந்து ஆடியன்ஸ் தான், அவங்க தான். ஸோ அவங்களால தான் எங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. லாஸ்ட் என்னோட கேரியர் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா என்னோட சக்ஸஸ் ரேட் 75 to 80% இஸ் மை சக்ஸஸ் ரேட். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அந்த தாட் வந்ததே இல்லை. ஏன்னா அவங்களோட அந்த ட்ரெண்டில் இருக்கிறதுனால தான் நமக்கு வெற்றியை கொடுக்குறாங்க. அந்த ட்ரெண்டில் இருக்கிறதுனால தான் அவர் மீம்ஸில் இன்னும் கொண்டாடப்பட்டு இருக்காரு. வடிவேலனோட வாய்ஸோ ஃபோட்டோவோ இல்லாமல் ஒரு நாளில் வந்து நம்ம யாரும் கடந்து போக முடியாது. ஏதோ ஒரு வகையில் நம்ம வாழ்க்கையில் டெய்லி வந்துட்டு இதை கூட நான் சொல்ல மாட்டேன். இப்போ அண்ணன் சொன்னது எனக்கு நான் இருப்பேன் அந்த இன்டர்வியூவில் சொல்ல மாட்டேன். நான் அந்த கேப் விட்டா கூட அந்த மீம்ஸ் கிரியேட்டர் தான் நம்மளுக்கு பிஸியாக இருக்கிற மாதிரி காரணம் இல்லை. ஆமாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தாட்டே வர சான்ஸ் இல்லை. டில் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் வாட் ஆர் யூ ஆர் டூயிங். நம்ம என்ன பண்ணாலும் வந்து அது மக்களுக்கு பிடிச்சதுனால தான் நம்மளை வந்து வாழ வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து வி ஆர் ஹாப்பி. பட் இந்த படம் வந்து ரொம்ப பேர் மீம் கிரியேட்டருக்கு செம தீனிது.
நீங்க பாக்குறீங்களா அந்த மீம்ஸ்லாம் வரது பாப்பீங்களா உங்களை பத்தி உங்களை வச்சு வர அனுப்புவாங்களா எனக்கு அனுப்புவாங்க. அண்ணன் நிறைய அனுப்புவாங்க. லொகேஷன்ல நான் நிறைய காட்டிருக்கீங்க. ஓகே. எனக்கே தெரியாது. அவர் சொல்லுவார், அண்ணே இப்போ திரும்ப இங்கே பாருங்க உங்களுக்கு ஒரு ஜாப்பே போட்டுக்கா பாருங்க அப்படின்னு அவர் தட்டி விடுவார் பாருங்க. கடன்னு ஒன்றுன்னா காட்டுவார். என்னண்ணா இது அண்ணே உங்கள் வசனத்தையே வச்சு பாட்டா போட்டுருக்காங்கன்னு போட்டு காட்டுவார் எனக்கு. அப்போதான் இவர் கூட தான் நிறைய பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு சின்ன ரியாக்ஷன் இப்போ பார்க்கலாமா கேங்கர்ஸ்ல நாங்கள் பார்க்குறோம் ஒரு சின்ன டீசரா என்ன ஒரு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் எங்களுக்கு? அதான் இப்போ ட்ரெயிலரில் பார்த்தீங்களா, இது இப்போ பண்ண முடியாது. இது நீங்கள் அதுக்குள்ள இவர் இருந்தாலும் இவ்வளோ ஆசை உங்களுக்கு ஆகாது என்ன. இதே தான் நானும் கேட்டு. ஆனா எனக்கு உண்மையாவே ஆசையா இருக்கு வரையல்னா பண்ணி காமிச்சா நல்லா இருக்கும். அந்த ஒவ்வொரு சீனும் இல்ல அது என்னன்னா நீங்க அந்த படத்துல பார்த்ததுக்கு அப்புறம் பண்ணா நல்லா. அதுக்கப்புறம் பார்ப்போம். ட்ரெயிலரில் ஒரு சீன் கூட போட்டுருப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சீன். நான் நேரத்தை எனக்கே போட்டு காட்டினார், ஆடியோ பக்கத்தில் காட்டினார். அந்த தூணை சுற்றி வரும்ல, 2 பேரும் திட்டம் போட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனால் நான் அப்படியே வருவேன், ஆஹா இவனை வர்றானேன்னு இங்கிட்டு போவேன், அப்புறம் இங்கிட்டு போவேன். ஆஹா என்னன்னு தெரியலையே, இன்னைக்கு பூரா இன்னைக்கு விடிய பொழுது பூரா இதான் போல் இருக்கு அப்படின்ட்டு சுற்றிக்கிட்டே இருப்போம். சுற்றிக்கிட்டே தப்புன்னு கையை பிடிச்சிவார். கையை பிடிச்சி அடுத்த நிமிஷம் பிடிக்கினேன், கையை பிடிச்சி அடுத்த நான் மட்டும் தனியாக வந்து என்னோட வளர்ந்த ஒருத்தர் வந்திருக்கேன், அவன் தான் மொத்த பிளான் போட்டுருந்தேன். யோ போட்டு கொடுக்குறியா? அட பாவி, யோ இந்த வீட்டில் 50-60 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், இன்னும் எவனையுமே சந்திக்கல, நான் தான் அடிக்கடி நான் 50 அப்படின்னு அதை சொல்லுவோம். அது அங்கனக்குள்ள அந்த இடத்துல இப்போ நான் அங்கே பண்ணுறப்ப எனக்கு அவளை சிரிக்கலான்னு இப்போ நான் ட்ரெயிலரில் போட்டு காட்டினார். நேற்று தான் காமிச்சேன், ஸ்டேஜில் பார்த்தாரு. பார்த்தோன்னே எனக்கு என்ன சந்தோஷம்னா, இப்போ இந்த காமெடி நீங்கள் எப்படி சிரிக்கிறீங்க அந்த மாதிரி படத்தில் நடிச்ச அவர் குழந்தை மாதிரி பார்த்து சிரிக்கிறாரு. அண்ணே அண்ணே எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. எங்கள் வீட்லேயும் பார்த்து சிரிக்கிறாங்க எல்லாம். ட்ரெயிலர் என்ன சீன் சொல்லவே இல்லை எங்களுக்கு, ஒரு ரிலீஸ் பண்ண விட்டாரு டைரக்டர். நானே அண்ணன் கூட தான் பார்த்தேன் மேடையில். இந்த 2 பேருடைய காம்போ வருது அப்படின்னு ஒரு சின்ன போஸ்டரில் தான் அனௌன்ஸ்மெண்ட். ஆனால் நாங்கள் தெரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், அது எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்? ஓகே சுந்தர்சி சாரோடைய ஒர்க் பண்ண போகிறோம், சாரோடைய நீங்கள் சாரை டைரக்ட் பண்ண போகிறீங்க, கூடயே நடிக்க போகிறீங்க அப்படின்றது. அதாவது ஒரு காதலர் ரொம்ப நாள் சென்று ஒன்று சென்ற அப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சு ஒன்று சென்றப்ப அதில் கிடைக்கிற சந்தோஷம் எங்களுக்கே அப்படி இருக்கும்போது மக்களுக்கு எப்படி இருக்கும்? மக்கள் அதை விட ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இன்னைக்கு. அப்படி 2 பேரும் சேர்ந்துருக்கோம். 2வது ஒரு முக்கியமான விஷயம்னா அந்த படத்தில் வந்து பெரிய 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 கிஃப்ட்டு என்னென்னா எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. இப்போ ஒவ்வொரு படத்தில் போனோம்னா வந்து பிடிச்சிட்டு வேற மாதிரி இருப்பார், பிடிச்சிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வரமாட்டார். ஒரு டைரக்டர் இருப்பார், டைரக்டர் வந்து டைரக்ட் மட்டும் பார்ப்பார், சார் நான் பண்ணுங்க சார் பண்ணுவார் அப்படின்பாரு. இப்போ ஹீரோ வேற ஆளாக இருப்பார், டைரக்டர் வேற ஆளாக இருப்பார், ப்ரொடியூசர் வேற ஆளாக இருப்பார். ஆனால் இதில் எல்லா ஜாப்பும் அவர் தான், டைரக்டர், ஹீரோ, ப்ரொடியூசரு, மொத்தம் இவர் ஒரு ப்ரொடியூசர் தான். இப்படி எல்லாமே 3 ஜாப் அவர்கிட்ட இருக்கனால எனக்கு ரொம்ப சுதந்திரம் கிடைச்சிருக்காரு. ஏன்னா எது பேசினாலும் எதையுமே எல்லாம் அவர் வேணாங்கிறது பூரா இவட்டையே நம்ம பேசிக்கலாம். ஏன்னா அவரே பண்ணுறாருல. இந்த படம் நல்லா வரணுங்கிற அக்கறை என்னை விட அவருக்கு தான் அதிகமாக இருந்துச்சு, தவிர எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. என்னை விட அவருக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு இந்த படத்தில். எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்து நல்ல சுதந்திர பறவையாக என்னை பறக்க விட்டுருக்காரு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி ஏன்னா உண்மையாகவே அது வந்து ரொம்ப ஒரு எனக்கே இப்போ வந்து உங்களுக்கு எப்படி ஓகே இப்போ உங்களுக்கு எப்படி பார்க்க ஆர்வமாக இருக்கோ அதே ஆர்வம் தான் வந்து எனக்கு படம் ஆரம்பிக்கு முன்னாடி இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் வடிவேல் நானும் சேர்ந்து பண்ணுறோம். என்னோட சில நடிகர்கள் கூட ஒர்க் பண்ணும்போது அது பெரிய ஆனந்தமாக இருக்கும். அதான் நம்ம ஒரு கேரக்டர் உருவாக்குறோம், ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்குறோம், ஒரு சீனை உருவாக்குறோம். பட் அந்த என்ன பண்ணாலும் அதுக்கு உயிர் கொடுக்கறது வந்து ஆர்டிஸ்ட் தான். இப்போ நம்ம நினச்சதில் 50% வந்தாலே அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம நினச்சது ஒரு 200% வந்தால் எப்படி இருக்கும்? அது வடிவேல் மாதிரி சில நடிகர்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம், அந்த ரிசல்ட் கொடுக்குறது. ஸோ நானும் வெயிட்டிங், நம்ம அந்த சீன் அந்த சிங்காரம் பிடி மாஸ்டர் சிங்காரம் எப்படி வர போறாரு அப்படின்ட்டு. நான்லாம் வெறி பிடிச்ச அலையிறமா எப்பமா படம் பார்க்கலாம். இல்லை படம் பார்க்கல, நான் பார்க்கல, எதுவும் பண்ணல. உங்களோட நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.